ஓம்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீதர். ஸ்ரீதர் ஸ்டாக் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். இது மற்ற பக்தர்களுக்கும் உதவும். ஓம் நமோ வெங்கடேசாயா. திருப்பதி திருமலைக்கு போகணும்னு திட்டமிட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம திருமலை தரிசனம் சம்பந்தமான சில முக்கியமான லேட்டஸ்ட் அப்டேட்ஸ பத்தி விரிவா பார்க்கலாம். நேற்று, அதாவது ஜனவரி 14, 2026 அன்னைக்கு திருமலையில பக்தர்கள் தரிசன விவரம் பற்றி பார்க்கலாம். வாங்க, நிலவரம் எப்படி இருந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம். முதல்ல நேற்றைய தரிசன விவரங்களை பாத்திரலாம். எத்தனை பக்தர்கள் ஏழுமலையானைய தரிசனம் செஞ்சாங்க, உண்டியல் வசூல் எவ்வளவுன்னு எல்லாத்தையும் இப்ப தெரிஞ்சுக்கலாம். ஆடங்கப்பா, பாருங்க, நேத்து ஒரு நாள்ல மட்டும் 76,289 பக்தர்கள் சுவாமி தரிசனம் பண்ணிருக்காங்க. இது உண்மையிலே ஒரு பெரிய கூட்டம். சோ நீங்க தரிசனத்துக்கு பிளான் பண்ணும்போது இத மனசுல வச்சுக்கோங்க. அதே போல பக்தர்கள் மனமுருகி தங்களோட பிரார்த்தனைகளை நிறைவேற்றியதுக்காக உண்டியல்ல செலுத்தின மொத்த காணிக்கை எவ்வளோ தெரியுமா? சுமார் 3.84 கோடி ரூபாய். இப்போ எல்லாருக்கும் இருக்கிற ஒரு முக்கியமான கேள்வி, தர்ஷனத்துக்கு எவ்ளோ நேரம் ஆகும்? நீங்க டோக்கன் இல்லாம இலவச தர்ஷனத்துல போனீங்கன்னா வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸ்ல எல்லா அறையும் நிரம்பிடுச்சு. அதனால சுமார் 12 மணி நேரத்திலிருந்து 16 மணி வரைக்கும் ஆகலாம். ஆனா 300 ரூபாய் சிறப்பு நுழைவு தர்ஷன டிக்கெட் வச்சிருந்தீங்கன்னா ஒரு 3லிருந்து 5 மணி நேரத்துக்குள்ள சுவாமியை தரிசனம் பண்ணிடலாம். சரி, நேற்றைய நிலவரம் பார்த்தாச்சு. இப்போ இன்னைக்கு, அதாவது வியாழக்கிழமை என்ன விசேஷம்னு பார்க்கலாம் வாங்க. பெருமாளுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த நாள் இல்லையா? அதனால இன்னைக்கு திருமலையில சில அற்புதமான சிறப்பு சேவைகள் நடக்க இருக்கு. இன்னைக்கு தரிசனம் செய்ய போறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாக்கியம் காத்துக்கிட்டு இருக்கு. அதுதான் நேத்திர தரிசனம். பொதுவா பெருமாளோட திருநாமம் அவரோட கண்களை மறைச்சிருக்கும். ஆனா வியாழக்கிழமை அன்னைக்கு மட்டும் நாமத்தோட அளவை குறைச்சு ஆபரணங்களையும் கொஞ்சம் விலக்கி வச்சு அந்த கருணை கடலோட அருள் வழியிற கண்களை நாம முழுசா தரிசிக்கலாம். உண்மையிலேயே இது ஒரு மறக்க முடியாத அனுபவம். நேத்திர தரிசனத்தின் போது பெருமாளோட பார்வைக்கு ஒரு தனி சக்தியும் தீக்ஷண்யமும் இருக்குன்னு ஐதீகம். அந்த சக்தியோட தாக்கத்தை சமன் செய்யறதுக்காக சுவாமிக்கு முன்னாடி மலை மாதிரி புளியோதரைய நைவேத்தியமா படைப்பாங்க. இந்த சேவைக்கு பேருதான் திருப்பாவாடா சேவை. அப்புறம் இந்த புளியோதரை நமக்கு பிரசாதமாவும் கிடைக்கும். அது மட்டும் இல்லைங்க, சாயங்காலம் பெருமாளுக்கு பூலங்கி சேவைன்னு இன்னொரு அற்புதமான அலங்காரம் நடக்கும். இதுல சுவாமியோட திருமேனி முழுக்க முழுக்க வாசனையான பூக்களால செஞ்ச ஆடையால அலங்காரம் பண்ணுவாங்க. அப்போ இன்னைக்கு திருமலைக்கு போற பக்தர்கள் காலையில நேத்திர தர்சனத்தையும் சாயங்காலம் பூலங்கி சேவையும் ஒரே நாள்ல தரிசிக்கிற ஒரு பொன்னான வாய்ப்பு கிடைக்குது. அடுத்ததா, இந்த மாசம் திருமலையில வேற என்னென்ன முக்கிய உற்சவங்கள் வரப்போகுதுன்னு பார்க்கலாம். நீங்க உங்க பயணத்தை பிளான் பண்றதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கும். குறிச்சு வச்சுக்கோங்க. நாளைக்கு ஜனவரி 16 பாரிவேட்டை உற்சவம் மற்றும் கோதை திருக்கல்யாண உற்சவம் நடக்க இருக்கு. அதுக்கப்புறம் ஜனவரி 25 திருமலையிலையும் திருச்சானூர்லயும் ரத சப்தமி விழா ரொம்ப பிரம்மாண்டமா நடக்கும். ஜனவரி 26 திருப்பதியில இருக்கிற கோவிந்தராஜசுவாமி கோயில்ல ரத சப்தமி கொண்டாடப்பட இருக்கு. பாரிவேட்டை உற்சவம்னா கண்ணுப் பண்டிகைய ஒட்டி சுவாமி வேட்டைக்கு போற மாதிரி ஒரு திருவிழா. அன்னிக்கு ஸ்ரீ மலையப்ப சுவாமியும் ஸ்ரீ கிருஷ்ண சுவாமியும் ஊர்வலமா பாரிவேட்ட மண்டபத்துக்கு எழுந்தருள்வாங்க. இங்க பக்தர்கள் கவனிக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த உற்சவம் காரணமா கல்யாண உற்சவம், ஊஞ்சல் சேவை, சகஸ்ர தீபாலங்கார சேவை மாதிரியான எல்லா ஆர்ஜித சேவைகளும் அன்னிக்கு ஒரு நாள் மட்டும் ரத்து செஞ்சிருக்காங்க. இப்போ நாம ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம். திருமலையில சுவாமி தரிசனம் பண்றதுக்கு டோக்கன் எங்க, எப்படி வாங்கணும்னு விரிவா பார்க்கலாம். சுவாமி தரிசனம் செய்ய உண்டான இலவச தரிசன டோக்கன்களை நீங்க கீழ் திருப்பதியில ரயில் நிலையத்திற்கு எதிரில் உள்ள விஷ்ணு நிவாசம், பஸ் ஸ்டாண்ட் அருகில் உள்ள ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ் மற்றும் அலிப்பரி பாலாஜி பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருக்கிற பூதேவி காம்ப்ளெக்ஸ் போன்ற இடங்கள்ல வாங்கிக்கலாம். ஒருவேளை நீங்க மலைக்கு நடந்து வரீங்கன்னா உங்களுக்கான திவ்ய தரிசன டோக்கன்கள் அலிபிரி பக்கத்துல இருக்கிற பூதேவி காம்ப்ளெக்ஸ்ல கொடுக்கறாங்க. சரி, இந்த டோக்கன் வாங்க போகும்போது என்னெல்லாம் கையில வச்சிருக்கணும்? 3 விஷயம்தான், ஆனா ரொம்ப முக்கியம். முதல்ல உங்க ஆதார் கார்டு கண்டிப்பா வேணும். 2வது, யாருக்கு டோக்கன் வேணுமோ அவங்க நேரடியா அந்த கவுண்டர்ல இருக்கணும். ஏன்னா 3வதா உங்களை அங்கேயே ஒரு புகைப்படம் எடுத்ததுக்கு அப்புறம் தான் டோக்கன் கொடுப்பாங்க. இப்போ நான் சொல்ல போறது ஒரு சூப்பர் டிப். நீங்க டோக்கன் வாங்க கிளம்புறதுக்கு முன்னாடி திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தோட அதிகாரப்பூர்வ இன்ஸ்டாகிராம் பக்கத்தை ஒரு தடவை செக் பண்ணிடுங்க. ஏன்னா அதுல டோக்கன் இன்னும் தர்றாங்களா இல்ல முடிஞ்சிடுச்சான்னு லைவ் அப்டேட் போடுவாங்க. கூட்டம் அதிகமாயிருந்தா அன்னைக்கு கோட்டா முடிஞ்சிடும்.
இதை பார்த்துட்டு போனா உங்க அலைச்சல் மிச்சமாகும். இந்த தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப உபயோகமா இருந்திருக்கும்னு நம்புறோம். இது போல வேற என்னென்ன புதிய விவரங்களை நீங்க தெரிஞ்சுக்க விரும்புறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் சந்திப்போம். ஓம் நமோ வெங்கடேசாயா.